A very happy evening, friends. In today's session, we'll be looking into this topic, adverbs, which is mentioned in Unit 9, Sugar or Sand. The Unit 9, Sugar or Sand தான் adverbs பத்தி நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு நம்மளுடைய புத்தகத்துல முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். சரியா? Soon after this activity 9, they would have mentioned about this adverbs. என்ன சொல்லியிருக்காங்க? Adverbs tells us how the action is done. ஒரு செயலானது எப்படி நடந்திருக்கிறது என்பதை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த adverbs. Verbனா என்னன்னு சொன்னோம்? ஒரு வினை சொல் அல்லது ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வினை சொல், அதாவது verb. ஒரு நிலையை தெரிவிக்கலாம் அல்லது என்ன செயலானது நடந்திருக்கிறது என்பதையும் அது தெரிவிக்கும். இந்த செயலானது எப்படி நடந்திருக்கிறது என்பதை என்ற தகவலை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் adverb. இந்த உதாரணம் என்ன கொடுத்திருக்காங்க? ராஜ் வாக்ஸ் ஸ்லோலி. ராஜ் வந்து மெதுவா நடக்கிறான். ராஜ் நடக்கிறான் அப்படி கூட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கலாம் இல்லையா? ராஜ் நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? மெதுவா நடக்கிறான். எப்படி நடக்கிறான்? ரொம்ப மெதுவா நடக்கிறான். இதே பக்கத்துல பார்த்தோம்னா 2 நபர்கள் இருக்கு. ராஜ் வாக்ஸ் ஸ்லோலி. ராஜ் மெதுவாக நடக்கிறான். ரமேஷ் வாக்ஸ் ஃபாஸ்ட். ரமேஷ் வேகமாக நடக்கிறான். இப்ப இங்க பார்த்தோம்னா யார பத்தி பேசப்படுது? ராஜ பத்தி பேசப்படுது. இந்த முதல் படத்துல ராஜ பத்தி பேசப்படுது. அவன் என்ன பண்றான்? நடக்கிறான். வாக்ஸ் நடக்கிறான். அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்பீங்க? எப்படி நடக்கிறான்? இந்த ரெட் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கிறது எந்த கேள்வியை கேட்டா அந்த பதில் அளிக்கும்? அவன் எப்படி நடக்கிறான்? அவன் மெதுவா நடக்கிறான். இந்த மெதுவா நடக்கிறான், இந்த ஸ்லோலிங்கிற வார்த்தை தான் இந்த வாக்கியத்துல adverb. இந்த படத்துல பார்த்தோம்னா ராஜ் வாக்ஸ் ஸ்லோலி. இந்த 2வது வாக்கியத்துல ரமேஷ் வாக்ஸ் ஃபாஸ்ட். ரமேஷ் வேகமாக நடக்கிறான். வேகமாக என்ற பொழுது இந்த ஃபாஸ்ட் என்னக்கூடிய வார்த்தை இந்த இடத்தில் adverb-ஆக இருக்கிறது. இங்க பார்த்தோம்னா நிறைய உதாரணங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் adverbs-க்கும் adjective-னுடைய ஒரே ஃபார்ம் தான் இருக்குங்கிற தகவல் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும். அந்த adjective-யும் adverb-யும் 2 வாக்கியங்களா எடுத்துட்டு அந்த வார்த்தை எப்படி adjective-ஆ பயன்படுத்தப்படுறது, adverb-ஆ எப்படி உபயோகிக்கப்படுறதுங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இன் டீட்டெயிலா பார்க்க போறோம். என்ன நம்ம புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சரியா? அப்புறம் அநேகமாக adverbs, mostly these adverbs are formed mainly from adjectives. adjective-ஆல் உருவாக்கப்படுகிறது. எப்படி? இந்த adjective-உடன் ly சேர்க்கும் பொழுது adverbs உருவாகுகிறது. கைண்ட் எனக்கூடிய வார்த்தை adjective, அதுடன் ly சேர்க்கப்பட்டுள்ளது. இது போல் நிறைய வார்த்தைகள் இங்கு தரப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னொன்னா கத்துக்கலாம். நான் போர்ட்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவேன். நம்ம அட்ஜெக்டிவ்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த adverb-ஐ வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அதற்கான உதாரணங்கள் அனைத்துமே இப்ப நம்ம பார்க்கலாம். என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத நான் இப்ப சொல்லிட்டேன். ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு adverb-ஐ பத்தி? It tells us how the action is done. எப்படி ஒரு செயலானது நடந்திருக்கிறது என்ற தகவலை நமக்கு தெரிவிக்கக்கூடியதுதான் இந்த adverb. I play. நான் விளையாடுறேன். சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா யாரு விளையாடுறா? யார பத்தி பேசப்படுது? என்ன பத்தி பேசப்படுது? சோ நான் தான் இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட். நான் என்ன பண்றேன்? விளையாடுறேன். verb. இப்போ நீங்க டாபிக் வந்து adverb-ன்னு சொன்னீங்களே மேம், ஆனா இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்கு, verb இருக்கு. இந்த வாக்கியத்துல adverb-ங்கிறதே இல்லையே. இல்லதான். கரெக்ட். இதுக்கு நமக்கு தகவலானது
எப்படி விளையாடுறேன் அப்படிங்கிற தகவல் இல்ல. அது இருந்தாதானே நான் எப்படி விளையாடுறேன்னு சொல்ல முடியும். அந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப் இருக்கான்னு சொல்ல முடியும். ஐ பிளே வெல், நான் நல்லா விளையாடுவேன். ஐ பிளே வெல், நன்றாக விளையாடுவேன். ஐ பிளே வெல். ஸோ ஹியர் ஐ இஸ் தி சப்ஜெக்ட். ஐ என்பதுதான் இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். விளையாடுவது என்பது verb. எப்படி விளையாடுறேன், இதுக்கான கேள்வி கேட்கப்படுது இல்ல. எப்படி விளையாடுறேன்னா நல்லா விளையாடுறேன். ஸோ இங்க வெல்ங்கிறது adverb-ஆ ஆயிடுறது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா? She writes. என்ன எழுதுறா அப்படின்னு கேட்கலாம். இப்ப வந்து யாரை பத்தி பேசப்படுறது? ஒரு பெண்ணை பத்தி. ப்ரோனவுன் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஷீங்கிறது. அவ என்ன பண்றா? எழுதுறா. இது ஒரு verb. சோ இத எப்படி எழுதுறா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டோம்னா அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும். இந்த பதில் தான் அட்வர்பாக இருக்கும். she writes neatly, அவள் அழகாக. she writes neatly, ரொம்ப நீட்டா எழுதுறா அவள். she writes neatly. Here this word neatly, the adverb. எப்படி எழுதுறாங்கிறதுக்கான பதில் இந்த பதில் நீட்லிங்கிற வார்த்தை நமக்கு தருது. It becomes the adverb in this sentence. He ran fast. அவன் வேகமாக ஓடினான். He ran fast. யார் ஓடுறா? அவன் ஓடுறான். தான் சப்ஜெக்ட். என்ன பண்றான்? ஓடுறான். இப்ப எஸ்னா சப்ஜெக்ட், பீனா verb, ஒரு செயல். என்ன செய்யறாங்கிறதுக்கான வார்த்தை தான் இங்க ran, ஓடினான். எப்படி ஓடினான்? வேகமா ஓடினான். இதுதான் adverb. The sentence. இந்த செயலை பத்தின கூடுதலான தகவலை சொல்றது, எப்படி அந்த செயலானது நடந்தது என்ற தகவலை தெரிவிக்கிறது என்றால் அதை நாம் அவ்வாக்கியத்தில் adverb என்று சொல்வோம். சரியா? இந்த உதாரணங்கள்லாம் எழுதி இருக்கீங்களா? Have you written these examples? இந்த நீட்லியா இருக்கட்டும், ஃபாஸ்ட்ங்கிற வார்த்தையா இருக்கட்டும், வெல்லுங்கிற வார்த்தையா இருக்கட்டும், எப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றது. இட் கிவ்ஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஹவு தி ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங், எப்படி அந்த செயலானது நடக்கிறது என்ற தகவலை நமக்கு இது தெரிவிக்கும். ஸோ இந்த அட்வர்புங்கிறது இட் ஆன்சர்ஸ் தி கொஸ்டின்ஸ் ஹவு, வேர், வென், டு வாட் எக்ஸ்டென்ட். இங்க கொடுக்கப்பட்ட இந்த உதாரணங்கள் எல்லாத்தையுமே எப்படி அந்த செயல் நடந்தது, ஹவு தி ஆக்ஷன் இஸ் டன், இந்த கேள்விகளுக்கு பதில் அளித்தது இல்லையா? Have you written these sentences? It is answering me the question how the action happened, எப்படி அந்த செயலானது நடந்தது. நான் இங்க சில சென்டென்சஸ் எழுதுறேன்.
எது வந்து அட்வர்ப்ங்கிறத பார்க்கலாமா? அவள் வேகமாக ஓடினாள். He painted a picture. He painted the picture neatly. அழகாக அந்த ஓவியத்தை அவன் வரைந்து முடித்தான். ராமு சத்தமாக பேசினான். ராமு சத்தமாக பேசினான். ராமு பேசினான்னு சொல்லல, எப்படி பேசினா அந்த தகவலும் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. ராமு spoke loudly. ராஜ் walks slowly. ராஜ் மெதுவாக நடக்கிறார். சூரியன் பிரகாசமாக ஜொலிக்கிறது. The sun shines brightly. Sun shines brightly. Children play happily. சந்தோஷமாக குழந்தைகள் விளையாடுகிறார்கள். Children play happily. இதை நம்ம கவனிச்சோம்னா ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம். அந்த சென்டென்ஸ்ல யார பத்தி பேசப்படுது, என்ன செயலானது நடக்கிறது பாக்குறோம். அந்த செயலை பத்தி கூடுதலான தகவல் தான் இங்க கொடுக்கப்படுது. இந்த செயலை பத்தி கூடுதலான தகவலை தெரிவிக்கிறத நம்ம அட்வர்ப்னு சொல்றோம். எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற வாக்கியங்கள் தான் இங்க நம்ம பார்த்துக்கக்கூடிய இந்த 6 வாக்கியங்களுமே. எப்படி ஓடினாள்? she ran fast. எப்படி ஓடினாள்? வேகமாக ஓடினாள். she ran கொடுத்திருந்தா நமக்கு அட்வர்ப் பத்தின தகவல் இருந்திருக்குமா? கிடையாது. அவன் என்ன பண்ணான்? அவன் பெயிண்ட் பண்ணான். எப்படி பெயிண்ட் பண்ணான்? அழகா நீட்டா பெயிண்ட் பண்ணான். It painted the picture. எதை பெயிண்ட் பண்ணா? படத்தை பெயிண்ட் பண்ணான். அது நமக்கு முக்கியம். எப்படி அவன் அதை பண்ணான்? ரொம்ப நீட்டா பண்ணான். He painted the picture neatly. Ramu spoke loudly. Ramu spoke. ராமு பேசினான். யார் பேசினா? ராமு பேசினான். என்ன பண்றான்? பேசினான். சோ இங்க வந்து இறந்த காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. பேசினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்போக், ஸ்பீக்கினுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஸ்போக். எப்படி பேசினான்? சத்தமா பேசினான். Spoke loudly. Again, this becomes the adverb in the given sentence. ராஜ் எப்படி நடக்கிறான்? ரொம்ப மெதுவா நடக்கிறான். He walks slowly. Walks நடக்கிறதுங்கிறது வினை சொல். verb. slowlyங்கிறது adverb. எப்படி நடக்கிறான்? நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லலாம். அவன் நடக்கிறாங்கிறத சொல்றேன். எப்படி நடக்கிறான் அப்படிங்கிற தகவல் இங்க கொடுக்கறது இல்லையா? நாங்க இங்க ஸ்லோலிங்கிற வார்த்தை இந்த வாக்கியத்துல adverb. The sun shines brightly. சூரியன் பிரகாசமாக ஜொலிக்கிறது. The sun shines brightly. What is shining? It is shining brightly. குழந்தைகள் சந்தோஷமாக விளையாடுகிறார்கள். They play happily. So we have seen 6 sentences. In each of the sentence we have identified the verb. அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய வினை சொல் என்னங்கிறத பார்த்திருக்கோம். அந்த செயலானது எப்படி நடந்தது என்ற தகவலையும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த தகவலை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் அந்த வாக்கியத்துல நம்ம adverb அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றோம். என்னென்ன ஐடென்டிஃபை பண்றோம்? adverb அப்படின்னு அது சொல்றோம்.
சில அட்வர்ப்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்னுடைய ஃபார்மை ரீடைன் ஆகும். Some adverbs have the same form as adjectives. There are few words wherein the form retains the same. அதே வார்த்தைகளாகவே இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த அட்ஜெக்டிவ பத்தி கொஞ்சம் தகவலை பார்த்துட்டு வந்துடலாமா? குயிக்கா அதை பிரஸ் பண்ணிட்டு வந்துடலாமா? அது என்னங்கிறத பார்த்து வச்சோம்னா, 2 விதமாகவும் வாக்கியத்தை நான் எழுதும் பொழுதும், அதாவது அந்த வாக்கியத்தில் அட்ஜெக்டிவாக அந்த வார்த்தை பயன்படுத்தும் பொழுதும், அட்வர்பாக இருந்த பொழுதும் அது எப்படி இருக்கிறது, அந்த வித்தியாசம் என்னங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த உதாரணங்கள்லாம் எழுதினாச்சா? இந்த உதாரணங்கள்லாம் எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 உதாரணம் எழுதினாலுமே, 3 உதாரணத்துல எனக்கு அந்த விஷயம் புரியுதா, அது போதும் நமக்கு. கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஓகே, இட்ஸ் நாட் தி நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் we write in the book. புத்தகத்துல என்ன சொல்றது? Some adverbs have same form as adjectiveன்னு சொல்லப்படுது. அதுக்காக நான் என்ன சொல்றேன், அட்ஜெக்டிவ்னா என்னங்கிறத முதல்ல ஒரு குயிக்கா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்றேன். Adjective is a word that tells more about noun. That describes அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பேர் சொல்லை பத்தி அது கூடுதலான தகவல், அதை விவரிக்கிறது அப்படின்னா அதை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். வேர்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் nouns. They are also called as describing words. இதை வேற ஒரு வார்த்தையும் கூப்பிடுவாங்க. இது சொல்லப்படுறது இதை தெரிஞ்சுப்போம். It is for information. Describing words. இது ஒரு நீல நிறத்து குடை. Blue umbrella. Word that describe nouns. பெயர் சொல்ல வந்து விவரிக்கக்கூடிய வார்த்தையை தான் நாம் அட்ஜெக்டிவ் என்று சொல்கிறோம், இல்லையா? சோ இங்க வந்து குடை, இது வந்து ஒரு பெயர் சொல். ஏன் மேம் இது ஒரு பெயர் சொல்னு சொல்றோம்? பெயர் சொல்லலாம் அதுல என்னெல்லாம் அடங்கும்? ஒரு நபர், இடம், நபரினுடைய பெயர், இடம், பொருள், விலங்கு, இதை பத்தி பேசப்படுவதுன்னா அதை நம்ம ஒரு பெயர் சொல்னு சொல்றோம். என்ன மாதிரியான கொடை? ஒரு நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடை. இந்த குடைய பத்தின கூடுதலான தகவல் எந்த வார்த்தை நமக்கு தெரிகிறது? இந்த ப்ளூ அம்ப்ரெல்லா, நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடை. என்னிடம் ஒரு கூர்மையான கத்தி இருக்கிறது. ஐ ஹாவ் அ ஷார்ப் நைஃப். என்கிட்ட ஒரு கூர்மையான கத்தி இருக்கு. என்கிட்ட கத்தி இருக்குன்னு நான் சொல்லிட்டு போயிடலாமே, ஐ ஹாவ் அ நைஃப். நான் இந்த சென்டென்ஸை சிம்பிளா சொல்லணும்னா ஐ ஹாவ் அ நைஃப் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா என்கிட்ட எப்படிப்பட்ட கத்தி இருக்குன்னு சொல்றேன்? என்கிட்ட இருக்கக்கூடிய கத்தி கூர்மையான கத்தி. இட்ஸ் அ ஷார்ப் நைஃப். எப்படிப்பட்ட கத்தி? ஒரு கூர்மையான கத்தி. எப்படிப்பட்ட ஒரு குடை? ஒரு சின்ன குடையா இருக்கலாம், பெரிய குடையா இருக்கலாம், அந்த வண்ணத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கலாம். ப்ளூ அம்ப்ரெல்லா அதை பத்தி அதிகமா விவரிக்கிறது. நீலம்,
கூர்மையான, இது போன்ற வார்த்தைகள் அனைத்துமே இந்த பெயர் சொல்லை பத்தி கூடுதலான தகவலை தெரிவிக்கிறது. அதனால் இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷார்ப்பா இருக்கட்டும், ப்ளூவா இருக்கட்டும், இதை நம்ம என்னென்ன அழைக்கிறோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். இன்னும் 2 உதாரணங்கள் பார்க்கலாமா? This book is thin. இந்த புத்தகம் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கு. ரெடியா இல்ல, ரொம்ப மெல்லிசா இருக்கு. திஸ் புக் இஸ் thin. எப்படி இருக்கு? ரொம்ப மெல்லிசா இருக்கு. இட்ஸ் thin. அதுக்கு போறீங்க, ஒரு அழகான பொம்மைய பாக்குறீங்க. அதை பார்த்து நீங்க என்ன சொல்வீங்க? இட் இஸ் அ பிரிட்டி டால். ஆஹா, இவ்வளவு அழகா இருக்காங்க. ஒரு அழகான பொம்மை. இட் இஸ் அ பிரிட்டி டால். எப்படிப்பட்ட ஒரு பொம்மை? ஒரு அழகான பொம்மை. இட் இஸ் அ பிரிட்டி டால். புத்தகத்தை பத்தி தெரிவிக்கிறது. எப்படிப்பட்ட கத்தி, எப்படிப்பட்ட ஒரு குடை, எப்படிப்பட்ட ஒரு பொம்மை. இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே adjective. It describes the nouns, the given sentence. இப்ப நான் ஒரு 2 சென்டென்ஸ் எழுதுறேன். அதுல வந்து எது அட்ஜெக்டிவ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு சொல்றீங்களா? அந்த வார்த்தையை மட்டும் சொன்னா போதும். எனக்கு அந்த அட்ஜெக்டிவ்ங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியுதாங்கிறதுக்காக தான் நான் அதை கேட்கிறேன். ஓகே, ஏன்னா சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து அட்வர்ப்ஸாவும் நம்ம பயன்படுத்துறோங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுட்டு இருக்கோமா? அதுக்காக இந்த 2 வாக்கியங்களை மட்டும் நான் எழுதுறேன். அதுல இருக்கக்கூடிய இந்த அட்ஜெக்டிவை மட்டும் நீங்க எனக்கு சொன்னா போதும். அசோகா வாஸ் அ வைஸ் கிங். அசோகா வந்து ஒரு புத்திசாலியான ராஜா. அசோகா வாஸ் அ வைஸ் கிங். ஐ ஹாவ் அ ஸ்மால் பென்சில். என்கிட்ட ஒரு சின்ன பென்சில் இருக்கு. இந்த 2 வாக்கியத்திலையும் எது வந்து அட்ஜெக்டிவ்? அந்த வார்த்தையை மட்டும் நீங்க எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொன்னா போதும். ஜோகா வாஸ் அ கிங்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஐ ஹாவ் அ பென்சில்னு சொல்லியிருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட ராஜா, எப்படிப்பட்ட பென்சில், இது கொடுக்கக்கூடிய தகவல் எந்த வார்த்தை? இந்த 2 வாக்கியங்கள்லயும். Come on students, I hope the sentence is very simple. ரொம்ப எளிமையான வாக்கியமாக தான் நான் கொடுத்திருக்கேன். கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புறேன். அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னா போதும். எந்த வார்த்தை இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற 2 சென்டென்சஸ்லயும் அட்ஜெக்டிவ்னு சொன்னா போதும். எந்த ஒரு வார்த்தை பெயர் சொல்லை பத்தி கூடுதலாக விவரிக்கிறதோ அதை நாம் அட்ஜெக்டிவ் என்று அழைக்கிறோம் இல்லையா? இங்க வந்து எப்படிப்பட்ட ராஜா? ஒரு புத்திசாலியான ராஜா. எப்படிப்பட்ட பென்சில்? ஒரு சின்ன பென்சில். இந்த பெட்டியில போட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வைஸா இருக்கட்டும், ஸ்மாலா இருக்கட்டும், இந்த 2 வார்த்தைகளுமே இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லலாம். These two are the adjectives. The one that has been highlighted in the box is the adjective for the given sentence. Okay.
some adverbs, சில adverbsகள் have same form. Some adverbs have same form as adjective. So what are all the words which has the same form? Adverbs and adjective ஒரே வார்த்தைகளாக பயன்படுத்தப்படுகிறது. என்னெல்லாம் வார்த்தைகள்? Past, early, hard, daily. இந்த வார்த்தைகள் நான் எழுதக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்துறோம், அட்வர்ப்ஸாவையும் பயன்படுத்துறோம். ஸோ 2-3 வார்த்தைகளை நான் சூஸ் பண்றேன். அதை வந்து அட்ஜெக்டிவா பயன்படுத்தினோம்னா எப்படி எழுதுறோம், அட்வர்பா இதே வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறத எப்படி எழுதப்படுறது அதையும் பார்க்கலாம். சரியா? Some adverbs have same form as adjective. It is a fast car. வேகமாக செல்லக்கூடிய ஒரு கார். இட் இஸ் அ ஃபாஸ்ட் கார். எப்படிப்பட்ட கார்? வேகமாக செல்லக்கூடிய ஒரு கார். இதே வார்த்தை இந்த முதல் வாக்கியமாக நான் எழுதும் பொழுது இந்த ஃபாஸ்ட் என்னக்கூடியதை நான் அட்ஜெக்டிவாக பயன்படுத்தி இருக்கிறேன். இதே வார்த்தை நான் அட்வர்பாக எழுத வேண்டும் என்றால் எப்படி எழுதலாம்? அவன் வேகமாக நடக்கிறான். He walks fast. அவன் வேகமாக நடக்கிறான். He walks fast. எப்படி நடக்கிறான்? இது எப்படி நடக்கிறான்? வேகமா நடக்கிறான். ஸோ இந்த ஃபாஸ்ட் வந்து இந்த இடத்துல அட்வர்பா இருக்கு. அவன் எப்படி நடக்கிறாங்கிற தகவலை வந்து நமக்கு கூடுதலா தருது. He walks fast, he walks slowly. இப்படி வேணாலும் எழுதியிருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ஃபாஸ்ட்ங்கிற வார்த்தை எப்படி அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஒரு அட்வர்பாகவும் உபயோகிக்கப்பட்டிருக்குங்கிறதுதான் இந்த இரு உதாரணங்கள்லயும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பெயர் சொல்ல விவரிக்கக்கூடிய வார்த்தையாக இந்த இடத்துல இருக்கு. இந்த வேகமாக போகக்கூடிய கார், வேகமாக இப்படிப்பட்ட கார் வேகமாக செல்லக்கூடிய ஒரு கார். அவன் எப்படி நடந்தான்? அவன் எப்படி நடக்கிறான்? வேகமா நடக்கிறான். He walks fast. எப்படி நடக்கிறான்? எப்படிப்பட்ட கார். Okay, here it is describing the noun. Here it is giving information how the action is happening. எப்படி அந்த செயலானது நடக்கிறது. அடுத்தபடியாக ஹார்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம இரு வாக்கியங்களை பார்ப்போம். அதாவது அட்ஜெக்டிவாகவும் அட்வர்பாகவும் அதை பயன்படுத்திய போது எப்படி நாம் அதை எழுதுகிறோம். சரியா? I'm going to see for this word hard. இது ஒரு கடினமான எக்ஸசைஸ். ஒரு கடினமான எக்ஸசைஸ். This is a hard exercise. அவள் கடினமாக உழைக்கிறாள். She works hard. அவள் எப்படி உழைக்கிறாள்? She works hard. எப்படி உழைக்கிறாள்? கடினமாக உழைக்கிறாள். இங்க இந்த உழைப்பு, இந்த வேர்ப பத்தி கூடுதலான தகவலை இந்த இடத்துல இந்த ஹார்டுங்கிற வார்த்தை நமக்கு தெரிவிக்கணும். She works சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம்
எப்படி வேலை செய்யறா? ரொம்ப கடுமையா நிறைய எஃபர்ட் போட்டு அவ கடினமா உழைக்கிறா. ஸோ இந்த ஹார்டுங்கிற வார்த்தை இந்த இடத்துல அட்வர்பா உபயோகிக்கப்பட்டிருக்கு. இந்த முதல் வாக்கியத்தை பார்த்தோம்னா இந்த எக்ஸசைஸ் பத்தி எப்படிப்பட்ட ஒரு எக்ஸசைஸ்? இட்ஸ் அ ஹார்ட் எக்ஸசைஸ். ஸோ ஹியர் இட் இஸ் யூஸ்ட் as an adjective. So some verbs have same form as adjective. So for that we have seen two examples wherein the word is used as an adjective as well as an adverb. இப்படி அதே வார்த்தை அட்வர்பா பயன்படுத்தணும்னா இது செயலை பத்தி கூடுதலான தகவலை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. அட்ஜெக்டிவா பயன்படுத்துறது எப்படிப்பட்ட ஒரு பொருள், எப்படிப்பட்ட ஒரு வேலை, இது போன்ற தகவலை அது தெரிவிக்கிறது. செயலானது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது அட்வர்பா இருக்கு. கரெக்டா? So mostly in many of the words that we see, adverbs are formed mainly from adjectives. And that too by adding ly. They are formed mainly by adding ly to the adjectives. Adjectives உடன் ly நாம் சேர்க்கும் பொழுது அது adverbs ஆக மாறிவிடுகிறது. Slow, slowly. Neat, neatly. Heavy, heavily. இதே போல இன்னொரு வார்த்தை ஹாப்பி, அதாவது வையுடன் முடிந்து இருக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தால் இப்பொழுது என்ன ஆகிறது? இந்த வையின் எழுதியிருக்கு இல்லையா, முடிவடைஞ்சிருக்கு இல்லையா அந்த வார்த்தை, அதை வந்து ஐங்கிற எழுத்தால நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். சரியா? அதன் பிறகு நாம் எல்வையை சேர்த்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல என்ன ஆகும்? HAPPY, வைக்கு பதிலா ஐ சேர்த்துக்கும். ஹாப்பிலி. லவுட், லவுட்லி, சத்தமாக. Verbs are formed mainly from adjectives and that too by adding ly to it. We come across many words over here. நிறைய வார்த்தைகள் நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அட்ஜெக்டிவ்ல, அட்வர்ப்ல அதை வந்து எப்படி மாறி இருக்கு? எல்வைய வந்து இந்த அட்ஜெக்டிவுடன் சேர்க்கப்பட்டிருக்கு. கைண்ட், கைண்ட்லி, ஸ்லோ, ஸ்லோலி, ஹாப்பி, ஹாப்பிலி, பேட், பேட்லி, சேட், சேட்லி,
neat, neatly, loud, loudly, careful, carefully, கவனமாக, beautiful, beautifully, எல்லுடன் முடிஞ்சாலும் திருப்பி நம்ம எல்வை சேர்த்துக்கிறோம். ஒரு எல் ஆல்ரெடி இருக்கேங்கிறது பக்கத்துல, அதனால வை மட்டும் நம்ம எழுதுறது கிடையாது. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி, பிரேவ், பிரேவ்லி, சேஃப், சேஃப்லி, ஜாக்கிரதையாக. So we'll have a small game pertaining to this adverbs now. ஒரு 5 கேள்வி, அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம். child sang sweetly, இனிமையாக அந்த குழந்தை பாடியது. sweetly, neatly. Shivani listens dash to instructions. ரொம்ப கவனத்துடன் ஷிவானி இன்ஸ்ட்ரக்ஷன்களை கேட்கிறார். The teacher spoke loudly. ஆசிரியர் சத்தமாக பேசினார். இங்க பார்த்தோம்னா வந்து சத்தமா பேசினார். Is right. Dora is playing. Dora எப்படி விளையாடி கொண்டிருக்கிறார்? சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த ஹாப்பிலிக்கான வார்த்தை, இந்த ஸ்பெல்லிங் என்ன? இப்பதான் நம்ம இந்த வார்த்தையை பார்த்திருக்கோம். Can someone tell me which is the right spelling over here? Happily. எப்படி விளையாடிட்டு இருக்கா? சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. நான் காத்திருந்தேன், ரொம்ப பொறுமையுடன் நான் காத்திருந்தேன். I waited patiently. இந்த பதில்கள்லாம் நீங்களும் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ நம்ம புத்தகத்துல என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமா பார்க்கலாமா? Activity 10, fill in the blanks with the correct adverb. சரியான adverb-ஐ நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் ஏதோ போர்ட்ல எழுதியிருக்கேன், பதில பார்க்கலாம் நம்ம. The old women walked. என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு? fast, late, carefully, beautifully, quickly, loudly, slowly, safely, heavily, late. Activity 10, it is in our textbook. So we are going to see the answers for them. The old women walked. The old women walked slowly. எப்படி நடந்தா? ரொம்ப மெதுவாக நடந்தார்கள். இந்த வயதான பெண்மணி மெதுவாக நடந்தார்கள். The lazy man gets up late. இந்த சோம்பேறியான மனிதர் லேட்டாக எழுந்திருந்தான். Horses run. குதிரைகள் எப்படி ஓடுறது? வேகமாக ஓடுறது. Horses run fast. The ship arrived dash after the storm. ஒரு பெரும் புயலுக்கு அப்புறம் அந்த கப்பல் எப்படி வந்து சேர்ந்தது? ஜாக்கிரதையாக வந்து அடைந்தது அந்த இடத்துக்கு. It reached or arrived safely. Please listen carefully. நீங்க செஞ்சு கவனத்தோட கேட்டுக்கோங்க. Please listen carefully. I did my homework and went to bed late. நான் என்னுடைய ஹோம்வொர்க்கை முடிச்சுட்டு
நான் ரொம்ப லேட்டானா படுத்துக்க போனேன். went to bed late. help me, எனக்கு உதவி செய்ய. come quickly, சட்டென்று வரவும். சட்டென்று வரவும். come quickly. it is raining. மழை பெய்து கொண்டிருக்கிறது. எப்படி மழை பெய்து கொண்டிருக்கிறது? ரொம்ப அதிகமா, நிறைய பெஞ்சுனே இருக்கு, கனமா. it's raining heavily. the dog barked loudly. அந்த நாய் சத்தமாக குரைத்தது. கடைசியாக ஒரு கேள்வி இருக்கிறது நம்மளுடைய புத்தகத்துல. I don't have much space over here. I'll share the screen and let you know the answer. The dog barked loudly. இந்த கேள்விக்கான பதில் இப்ப பார்த்தோமா? மனு colored the pictures. எப்படி அவர் வண்ணம் தீட்டினாள்? அழகாக. She colored the pictures beautifully. She colored the pictures beautifully. அதற்கான பதில நான் போர்ட்ல எழுதுறேன். 10வது கேள்விக்கான பதில் பியூட்டிஃபுல்லி. நம்ம கிளாஸ்ல அட்வர்ப்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுருக்கோம். அதுக்கும் அட்ஜெக்டிவுக்கும் என்ன வித்தியாசம்? சில வார்த்தைகள் அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தப்படுறது, அட்வர்பாகவும் அதே ஃபார்ம்ல உபயோகிக்கிறோம். அது என்னெல்லாங்கிறத பார்த்தோம். எப்படி ஒரு செயலானது நடந்திருக்கிறது என்ற தகவலை அது நமக்கு தெரிவிக்கிறது என்றால் அதை நாம் அட்வர்பாக ஐடென்டிஃபை செய்கிறோம். இது சம்பந்தப்பட்ட வாக்கியங்கள் நமக்கு புத்தகத்திலையும் தரப்பட்டிருந்தது, கேள்விகளாக கேட்கப்பட்டிருந்து வேர்ட் வால்ல ஒரு கேமும் விளையாடி பார்த்தோம். ஆக்டிவிட்டி 10 டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களையும் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டா? So before I end today's session, let me complete it with a small story. ஒரு சிறு கதையோட நான் இன்னைக்கு கிளாஸ நிறைவு செஞ்சுக்கிறேன். One moment. நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும்ல, சில நேரங்கள்ல ரொம்ப அதிகமாவே கோபம் வரும் இல்லையா? நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனா நம்ம அதை கட்டுப்படுத்தணும். கரெக்டா? இல்லாட்டி அது நமக்கு தான் தீங்க விளைவிக்கும். ஏன் அப்படிங்கறத வந்து இந்த ஒரு சின்ன கதை மூலியமா நம்ம பார்க்கலாம். சரியா? ஒரு ஊர்ல அம்மா, அப்பா, பையன் 3 பேரும் வசிக்கிறாங்க. ஸ்மால் ஃபேமிலி, தேர் லிவிங் தேர் லைஃப் ஹாப்பிலி. ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா அந்த பையன் இருக்கான் இல்லையா, எல்லாத்துக்கும் கோவம் வருவான். எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையே இல்லை. ஏதாவது தன்னால எடுத்துக்க முடியல, ஏத்துக்க முடியல அப்படின்னா ரொம்ப கோவம் வருமா. இத அப்பா அம்மாவால எப்படி இதை அந்த பையனுடைய கோவத்தை வந்து கட்டுப்படுத்துறது தெரியல. அதனால ஒரு நாள் என்ன அப்பா சொல்றாங்க, தம்பி உனக்கு கோபம் வரும் இல்லையா, இந்த கோபம் வரும்போதெல்லாம் வீட்டுக்கு வெளியில இந்த வேலி, இந்த மரத்தால செய்யப்பட்ட ஒரு வேலி இருக்கு. நீ என்ன பண்ற, ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் இந்த பாரு, ஒரு பை நிறைய நான் ஆணிகளை போட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒவ்வொரு ஆணியா எடுத்து, உனக்கு ஒரு வாட்டி கோவம் வருதா, அந்த மரத்தால செய்யப்பட்ட அந்த வேலியில போய் ஒரு ஆணி அடி. சோ அதே மாதிரி உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அதுல போய் ஆணி அடின்னு அப்பா சொல்றாங்க. அந்த பையனுக்கு வந்து முதல் நாள் குத்த பையிலேயே வந்து கிட்டத்தட்ட 30-40 ஆணி செலவாயிடுது. நிறைய சந்தர்ப்பங்கள்ல கோவப்படுறான். பார்த்தோம்னா இந்த பலகையில ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. கோவம் வரும்போதெல்லாம் இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த பலகையில போய் ஆணி அடிச்சிருக்கான். கொஞ்ச நாள் பார்த்தா நாளாக ஆக தன்னுடைய கோபம், ஏன்னா ஆணி அடிக்கிறது வந்து ஒரு கடினமான வேலையா போயிடுத்து அவனுக்கு. அதுக்கு பேசாம நம்ம அந்த கோபத்தையே கட்டுப்படுத்திடலாம், இந்த ஆணி அடிக்கிறதுக்கு நம்ம கோபத்தை கூட ஓரளவு கட்டுப்படுத்திடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு 5-6 நாட்கள் ஆனோன்னா தோன்றுது. அதனால என்ன ஆகுது, ஆணி அடிக்கிறது வந்து குறைஞ்சு போகுது. முதல் நாள்ல எப்படி 30-40 ஆணி கிட்டத்தட்ட அடிச்சானோ, ஒரு வாரத்துக்கு கழிச்சு பார்த்தா ஒரு 10-15 தான் அடிச்சிருப்பான். தன் கோவத்தை குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டான், கட்டுப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில ஒரு மாசம் கழிச்சு ஒரு நாள் வந்தது. அந்த நாள்ல வந்து ஒரு ஆணியுமே அவன் அடிக்கல. தான் அப்பாட்ட போய் பெருமையா சொல்றான், அப்பா நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆணி கூட அடிக்கல தெரியுமா, நான் இன்னைக்கு கோபமே படல. அதனால என்னாச்சு, இப்ப பாருங்க நான் எந்த ஆணியுமே நான் அந்த வெளியில கட்டியிருக்கேங்க இல்லையா, அந்த மரத்தால செய்யப்பட்ட அந்த வேலியில நான் வந்து அடிக்கவே இல்லை. அப்படியாப்பா, ரொம்ப சிறப்பு.
நல்லதா போச்சே நீ கோவத்தை கட்டுப்படுத்திட்டியா அப்படின்னு அப்பா பெருமையா சொல்றாங்க. ஆனா அந்த பையனை வந்து இன்னொரு செயலையும் செய்ய சொல்றாங்க. நீ இத்தனை ஆணி அடிச்சிருக்க இல்லையா வெளியில, நிறைய ஆணி அடிச்சு வச்சிருக்க உனக்கு கோவம் வரும்போதெல்லாம். இப்ப நீ என்ன பண்ற, இந்த அடிச்ச ஆணி எல்லாம் வெளியில எடுக்கிற அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இத சொன்ன உடனே பையனுக்கு வந்து ரொம்ப இது என்னடா இது, இப்படி ஆணி அடிக்க சொன்னாங்க, இப்ப வந்து நம்ம கோவமும் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இப்ப என்னடான்னா ஆணி எடுக்க சொல்றாங்களே, நம்ம அதை எப்படி எடுக்கிறது, ஒன்னொன்னா எடுக்க பாக்குறோம். அந்த ஆணி எடுக்கிறது வந்து ரொம்ப கடினமான வேலையா இருக்கு. இதுக்கு அந்த கோபமே தேவலாங்கிற அளவுக்கு கூட அவனுக்கு தோணிடுது. என்ன பண்றான், மெதுவா ஒவ்வொரு ஆணியா எடுக்க ஆரம்பிச்சிடுறான். எடுத்துட்டு அப்பாட்ட சொல்றான், அப்பா நான் முல்ல ஆணி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். சரி, எடுத்தியா? இப்ப இந்த இடத்த பாத்தியா? அந்த எந்த இடத்துல இந்த ஆணிகள்லாம் அடிக்கப்பட்டிருந்ததோ அந்த இடத்துல ஓட்டையாவே இருக்கு பாத்தியா? பையன் சொல்றான், ஆமா, ஓட்டையாவே இருக்கு, அசிங்கமா இருக்கு இந்த இடம். அதே போலதான் நீ கோபமா இருக்கும்போது மத்தவங்கள வந்து திட்டிருப்ப, ஏதாவது வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருப்ப. இப்ப நீ மன்னிப்பு கேட்டுட்டேன்னா அந்த இடத்துல அது சரியாயிடும். ஆனா அதனால ஏற்பட்ட காயம் வந்து நீங்குமா? நீங்காது. இந்த ஆணி அடித்ததோட இந்த ஸ்கார் எப்படி இந்த மரப்பலகையில வந்திருக்கோ, அதே போலதான் நீ சொன்ன வார்த்தைகள் அந்த நபரினுடைய மனதுல இருந்து அது அவ்வளவு எளிமையா போயிடாது. அதனாலதான் நம்ம யார்கிட்டயுமே பேசுறத ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். கோபத்தோட பேசுறத, வார்த்தைகளை கடினமா நம்ம விடவே கூடாது. ஏன்னா வார்த்தைகளை நம்மளால திருப்பி வாங்க முடியாது. இந்த பலகையில எப்படி இந்த ஆணி அடிச்சதோட மார்க் இருந்ததோ அதே போலதான் எத்தனை நாள் ஆனாலும் நம்ம சொன்ன வார்த்தைகள் வந்து அந்த நபரினுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். ஸோ பெட்டர் வி கண்ட்ரோல் அவர் ஆங்கர் அண்ட் ஸ்பீக் ஜென்ட்லி டு அதர்ஸ். ரொம்ப மென்மையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தலாம் இல்லையா? ஸோ வித் தட் குட் நோட் ஐ ஷல் எண்ட் தி செஷன் ஓவர் ஹியர். நீங்க எல்லாருமே உங்களோட கோவத்தை கட்டுப்படுத்திப்பீங்க நம்புறேன். வரும்போதெல்லாம் இந்த சிறு கதை உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.